தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக கோடாச்சேரி ஒன்றியம் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 5 விழாவை இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் சண்முகநாதன் அவர்களே, பணி நிறைவு பெறுகின்ற மாநில தலைவர் அண்ணன் ரவி அவர்களுக்கும், அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு பணி நிறைவு பெறுகின்ற பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக நம்முடைய இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற திரு பாஸ்கரன் சார், திரு தீபன், திரு இளையபாரதி அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கின்ற ஆளுமைகளுக்கும், இந்த நிகழ்வில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் மதிவாணன், வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பூண்டி கலைவாணன், வரவிருக்கின்ற ஆளுமைகள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். குறிப்பாக நம்முடைய அண்ணன் ரவியாகவும் அவரோடு இணைந்து பல்வேறு ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய பணிகளை நிறைவு செய்திருக்கார் என்று சொல்லும் பொழுது, அடுத்த கட்டமாக இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய பணி, அவருடைய அனுபவம், அதன் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற விதத்தில் உங்களுடைய அனுபவங்களை, பாடத்தை எவ்வளவு சுலபமாக சொல்லி தரலாம் என்கின்ற விதத்தில் பயன்படுத்தி அதை வெறும் அந்தந்த பகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்பெறுகின்ற அந்த பணியிலும் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோளாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த கோடாச்சேரி என்று வரும் பொழுது, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 தடவை இதே மாதிரி ஆசிரியர் மன்றத்தினுடைய நிகழ்ச்சிக்காக நான் வந்தவன். நான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய அண்ணன் சண்முகநாதன் அண்ணன் அந்த ஒரு உரிமையோடு கேட்பார், பாவலர் ஆரம்பிச்ச மன்றம், புறவலர் உங்களுடைய தாத்தா ஆரம்பிச்ச கிளை மன்றம், கண்டிப்பாக நீங்க வர சும்மா தட்ட முடியாது, அடுத்த நிமிஷம் வர வேண்டியதுதான் என்னுடைய கடமை. இதை நான் சொல்வதற்கு காரணம், இந்த மன்றமும் இந்த மகேஷும் வேறு வேறு அல்ல, இந்த மன்றத்தில் ஒருவன் தான் இந்த மகேஷ் என்பதற்காகத்தான் இதை நான் பெருமையோடு, ஏன் உரிமையோடு நான் சொல்லுகிறேன். ஆக அந்த அளவுக்கு நம்முடைய ஐயா பாவலர் ஆரம்பித்த மன்றம் என்று சொல்லும் பொழுது, ஆசிரியர் பெருமக்களின் உரிமைக்காக, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் மக்களுடைய இந்த உரிமை என்று வரும் பொழுது அந்த எந்த ஆட்சியெல்லாம் பார்க்காம விமர்சிக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாவலர் ஐயாவா தான் இருந்திருக்கிறார். அதற்கு காரணம் அவருக்கும் முத்தமிழர் கலைஞருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு. அந்த மாதிரி 1979 மேலவையில் இருக்கும் போது கூட அன்னைக்கு இருந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது இது புரட்சிகரமான பட்ஜெட் எல்லாம் சொன்னாங்க எல்லாரும். ஆசிரியர் ஒரு நயா பைசா இல்ல, அரசு ஊழியர் ஒரு நயா பைசா இல்ல, இது எப்படிங்க புரட்சிகரமான பட்ஜெட் சொல்ல முடியும் என்று மேலவையிலே கர்ஜித்தவர் யார் என்று சொன்னால் ஐயா பாவலர் அவர்கள் தான். ஆக அப்படிப்பட்ட இந்த ஒரு மன்றம் சார்பாக உங்களுடைய அழைப்பை ஏற்றெல்லாம் வந்திருக்கிறோம் நாங்கள். இங்க அவங்க பேசுற மாதிரி தான் கிட்டத்தட்ட 2021 இருந்து இப்ப 2026 இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களை அழைத்து பேசியதாக இருந்தாலும், அவருடைய கோரிக்கைகளை நாங்கள் காது கொடுத்து கேட்டதாக இருந்தாலும், அந்த டைமிங்லாம் தனியான குறிச்சியா வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துல ஆரம்பிச்சு 10 மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்து உங்களுடைய கோரிக்கைகள் கேட்டது. முதல்ல காது கொடுத்து கேளுன்னு சொல்லி கொடுத்ததே முத்தமிழர் கலைஞர் அவர் தான். அவங்க என்ன சொல்ல வர்றான்னு கேளுங்க, அவங்க சொல்ற ஒரு 10 விஷயம் சொன்னாங்கன்னா இல்ல 3 விஷயத்தை நம்மளால செய்ய முடியும்னா அடுத்த விஷயம் செஞ்சு கொடுங்க என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர். அதை இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பின்தொடர்கிறார். அவருடைய வழியில் இன்னைக்கு நாங்கள் அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், இங்கே அண்ணன் சண்முகநாதன் சொன்ன மாதிரிதான் கிட்டத்தட்ட 22 வருஷம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இந்த டாப்ஸ் தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் நம்ம கொண்டு வந்துட்டோம். அது குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆசிரியர் செல்வம் என்று நினைக்கின்றேன், ரொம்ப அழகாக ஒரு பதிவு போட்டிருந்தார் அவர். ஐயா, நாங்க கேட்டதெல்லாம் நீங்க சொல்ற முதுமை காலத்தில் நாங்க என்ன செய்ய போறோம் என்ற கலக்கம் எங்களுக்கு இருந்தது. அதை நீங்கள் முழுமையாக இன்னைக்கு நீங்க தீர்த்து வச்சுட்டீங்க. இனி நம்முடைய பள்ளி சார்ந்து, பள்ளி கல்வித்துறை சார்ந்து அதை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அந்த பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சோ அப்படி அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியரும் நீங்க எங்களை என்ன திட்டுறீங்க, நீங்க என்ன பாராட்டுறீங்க முதற்கொண்டு எல்லாத்தையுமே நாங்க வந்து கணக்கு தான் கையில தான் வச்சுட்டு இருக்கோம். காரணம் என்ன, திட்டுறீங்கிறதுக்காக உங்களை பழி வாங்குவதற்காக அல்ல.
அத நியாயம் இருந்தது என்று சொன்னால் இதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதையும் சேர்த்துதான் நாங்க பாக்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய பாராட்டுகள், ஒரு பக்கம் உங்களுடைய விமர்சனம் என்று சொல்லி ரெண்டுத்தையும் சரிசமமாக பார்த்து எதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நாங்கள் தான். அதனால சட்டமன்றத்தில் பேசும்போது கடந்த காலத்துல ஏன் பாவலர் ஐயாவே சொல்லுவாங்க தெரியுமா, சுயமரியாதைக்காக நாங்க போராடிய காலம் பாத்தீங்கன்னா அது அதிமுக ஆட்சி காலத்துல தாங்க. எங்களுடைய சுயமரியாதைக்காக நாங்க போராடி இருக்கோம். பண்ணக்கூடிய போராட்டத்தை கூப்பிட்டு பேசுன்னு சொல்றதுக்கு தனி ஒரு போராட்டம் நடத்த வேண்டியது ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது என்று ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்வார். 2018 இன்றைக்கு எதிர்கட்சியாக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள்லாம் ஒருமையில பேசி அவர்களை எல்லாம் இழிவுபடுத்தும் விதமாக பேசும்போது கூட நம்முடைய பாவலரையை உடனடியாக அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அறிவிச்சார். அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் சண்முகநாதன் போன்றவங்க பக்கத்துல இருந்தது. சோ இப்படி இந்த வரலாறுகள்லாம் கொண்டிருக்கின்ற ஒரு மன்றம் இந்த மன்றத்துடைய இந்த அரங்கத்தில் நம்முடைய அண்ணன் ரவி அவர்கள் உள்ளிட்ட இங்கே பணி நிறைவேற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து பயணிப்போம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை துறைகள் இருந்தாலும் சரி, நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. காரணம், ஒவ்வொரு துறைக்கும் தேவையான ஹியூமன் ரிசோர்ஸ உருவாக்கி தரக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா அது நாமளாகத்தான் இருந்து கொண்டு. அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுதெல்லாம் பள்ளி கல்வித்துறைக்கென்று நாங்கள் செலவு செய்யவில்லை, நாங்கள் முதலீடு செய்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். நாளை ஒரு நல்ல அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முதலீடு அது வட்டி எப்படி வரும்னு சொன்னா வட்டியோட சேர்த்து வரும்போது எங்களுடைய சமுதாயம் அறிவு சார்ந்த சமுதாயமாக அது மலரும் மிளரும் என்று சொல்வதற்கு காரணம் தந்தை பெரியார் வழியில இன்றைக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க அவங்க சொல்றாங்க, ஆமா டாப்ஸ்னு கொண்டு வந்தீங்க, ஒட்டுமொத்தமா உங்களுடைய சங்கம் உங்களை சப்போர்ட் உங்க கட்சிக்கார சங்கம் தாங்க அதை பாராட்டுது அப்படின்னு கூட எதிர்கட்சிக்காரங்க சொன்னா அவங்களுக்கு எரிச்சல். என்ன பண்றது? இதற்கான ஒரு அறிக்கையை நாங்க கூப்பிட்டு உட்காந்து பேசும்போது அதை விமர்சனம் பண்ணார். அது அரசாணையாக வந்ததுக்கு பிறகு அது விமர்சனம் வேற வழி இல்ல, அது விமர்சனம் தான் பண்ண முடியும். ஏன்னா அவரால் அதை செய்ய முடியாதுங்கிறது அவரே ஒத்துக்கொள்கிறார் என்றுதான் அது பொருள். ஆமாங்க, எங்களுடைய ஆசிரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள். அதனால அவங்க திராவிட இயக்கம் சார்ந்தவர்கள், இந்த திராவிட மாடலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். இயக்கம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தாண்டி திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், அவருடைய ஆதரவு தான் எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்று நாங்கள் நெஞ்சின் போது நாங்கள் சொன்னோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்வு வரும்போதே பார்த்தேன். பேனர்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய ரவியன் அப்படியே ஹீரோ மாதிரி இந்த கோட்டு இந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டு நடந்து வரதை பார்த்தா என்ன அது ஒரு ஆசிரியர் பணி தான் செஞ்சாரா இல்ல நடுப்புற ஏதாச்சும் நாடகம் எடுத்து நடிச்சாராங்கிற அளவிற்கு அவ்வளவு அழகான ஒரு கட் அவுட்லாம் நாங்க வரப்போது நாங்க பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சி என்றைக்குமே உங்களுக்கு தங்க வேண்டும். அதே போன்று இன்னைக்கு பணி நிறைவு பெற்றிருக்கிற ஆசிரியர் மக்களுக்கு மட்டுமல்ல, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆசிரியர் பணி என்பது சாதாரண பணி அல்ல. வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த ஸ்கூல் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா குடும்பத்தை மறந்துட்டு இந்த 40க்குள்ளதான்டா என் குடும்பம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் எங்களுடைய ஆசிரியர் பணி. அப்படி எங்களுடைய ஆசிரியர் இனத்திற்கு உறுதுணையாக இருந்த பணி நிறைவு செய்கின்ற வரைக்கும் உறுதுணையாக இருந்த அவங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சி என்றைக்குமே அது நிலைத்து நிற்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.